ஒம்பிள்ளைகள் மூன்றாவது வழியை பார்த்தீங்கன்னா குறித்த ஒரு இடத்திலிருந்து t=0 நேரத்தில் கார் கேபிட்டல் A ஆனது மாறாவேகம் V உடனும் கார் கேபிட்டல் B ஆனது ஓய்விலிருந்து சீரான ஆர்முடுகளுடனும் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் இயங்கும் போது கேபிட்டல் B ஆனது கேபிட்டல் Aஐ முந்தும் கணத்தில் A சார்பான Bயின் வேகம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னா படத்தில் பாருங்க, A வந்து ஆரம்ப வேகம் V, முந்தும் கணத்திலும் அது Vயாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது மாறாவேகத்துடன் போகுது. ஆனால் B என்ற அந்த காரானது ஆரம்ப வேகம் 0 சீரான ஆர்முடுகளுடன் செல்கின்றது. எனவே முந்துங்கணத்தில் அதன் வேகத்தை V2 என எடுப்போம். எனவே முந்தும் கணத்தில் இரு கார்களும் சென்ற தூரங்களும் சமன், அதே நேரத்தில் நேரங்களும் சமன். ஆகவே இங்கே பார்த்தீங்கன்றால் இதில் முதலாவதுக்கு ஏக்கு சமன்பாடை போடலாம். நீங்கள் எக்ஸ் சமன், அதாவது எஸ் சமன் யூடி என்ற சமன்பாடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் சமன் ஆர்முடுகள் இல்லை மாறாவேகம், அதாவது எஸ் சமன் யூடி அப்போ எக்ஸ் சமன் V இன்ட்டு டி என்று வரும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா பிக்கு நீங்கள் போடக்குள்ள ஆர்முடுகள் தெரியாத காரணத்தால் நீங்கள் எஸ் சமன் ஹாஃப் யூ ப்ளஸ் V இன்ட்டு டி என்ற சமன்பாடை போடலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக பிக்கு எக்ஸ் அண்டு வரும். ஹாஃப் ஆரம்ப வேகம் 0 இறுதி வேகம் V2 இன்ட்டு டைம் டி என்று வரும். ஆகவே எக்ஸ் சமன் V2 Tயின் கீழ் 2 என்று வரப்போகுது. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது ஈக்குவேஷன், இரண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டுலேயும் இருந்து பார்த்தீங்கன்றால் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு V2 ஆனது V2 T/2 சமன் VT என்று வரும். டீயும் டீயும் கேன்சல் ஆகும். ஆகவே V2 ஆனது 2V ஆக வரும். ஆனால் கேட்கப்பட்டிருக்குது எங்களுக்கு A சார்பான Bயின் வேகம். A சார்பான Bயின் வேகம் என்றால் அந்த முந்துங்கணத்தில் Aனுடைய வேகம் V ஆக இருக்கிறது. ஆகவே A சார்பாக கேட்டால் Aஐ நாங்கள் ஓய்வில் வைத்தல் வேண்டும். எனவே ஓய்வில் வைப்பதற்கு இந்த திசையில் B என்ற ஒரு பெருமானத்தை இட வேண்டும். அதே போல் இவருக்கும் அந்த V என்ற பெருமானத்தை இடல் வேண்டும். ஆகவே இவருடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா V2 ஆனது 2V என்று இருக்குது. 2V V2 2V இஞ்சால V. ஆகவே விளைவுளாக V என்ற வேகத்துடன் இந்த திசையில் A சார்பாக இயங்கும். ஆகவே விடை V என கிடைக்கப்பெறும். அதாவது மூன்றாவது விடை.